அதிபதியே ஸ்தோத்திரம் என்று இந்த காலவேளையில நாம் தொடங்குவோம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, உன்முழு உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி நாம் பார்ப்போம். அப்போஸ்தலர் யோவான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து விசேஷித்த வெளிப்பாடுகளை சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து உண்மையுள்ள சாட்சியாய் இருக்கிறார். அவருடைய சாட்சியின் மீது நம்பிக்கையாய் இருக்க சார்ந்திருக்கிறோம். அவருடைய உண்மையுள்ள சாட்சிகளில் நாம் பிரியப்பட வேண்டும். நமக்கு பரிபூர்ண பாதுகாப்பு உண்டு. அவர் நம்மை ஒருபோதும் வஞ்சிக்க மாட்டார். இயேசு கிறிஸ்துவின் எக்காலங்களிலும் யாரும் வஞ்சிக்க முடியாது. இவரே பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியாய் இருக்கிறார். அதிபதியாய் இருக்கிறவர்கள் அதிகாரம் ஒரு குறிப்பிட்ட வரம்புக்குட்பட்டது. ஆனால் நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவோ சர்வ வல்லம் என்றவர். அவர் பூமியின் மீது ராஜாக்களுக்கு வைத்து அவர்களுக்கெல்லாம் அதிபதியாய் இருக்கிறார். நம்முடைய அதிபதியை நாம் இன்னும் ஆராதிப்போம். நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆம்.